ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/12/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் வேணுனாலும் உங்களுக்கு அங்கே அப்லோட் பண்ணுவோம் அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி ஈவினிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஐபியில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப்பும் வந்து அங்கே அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நியூஸ் அனாலிசிஸ்க்கான ஹேண்ட் நோட்ஸ், ஓகேங்களா, நானே எழுதின நோட்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அந்த நோட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதோட பிடிஎஃப்பும் வந்து என்னென்னா குரூப்பில் அனுப்புவோம், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் போயிடலாம். இந்தியா வில் நாட் அக்செப்ட் லெஸ் தென் பாட்டம் லைன் இன் டாக்ஸ் வித் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நார்மலாக வந்து நமக்கும் இப்போ சைனாவுக்கும் இந்த காஷ்மீரில் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, ஓகேங்களா, பார்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பார்டர் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் ஆக போது, இன்னும் வந்து சால்வ் பண்ணவே இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுக்கான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்டோரங் ஜூ அப்படின்ற ஒரு ஏரியா, ஓகேங்களா, சம்டோரங் ஜூ அப்படின்னு சொல்லலாம் அதை, ஓகேங்களா. சம்டோரங் ஜூ அப்படின்ற ஒரு ஏரியா, சம்டோரங் ஜூ, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இந்த அருணாச்சல் பிரதேஷில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் நமக்கும் சைனீஸ் ஆர்மிக்கும் இடையில் 1986 அந்த மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் நடந்திருக்கும். இந்த பர்டிகுலர் மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் அவங்களுக்கு வந்து என்னென்னா ரிசால்வ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் எடுத்துக்கிச்சான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப வருஷம் நெகோஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே வி வில் டேக் சம் சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா. நம்ம வந்து பிரிங் சம் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டினில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், ஓகேங்களா. இந்த சம்டோரங் ஜூ அப்படின்ற ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது அருணாச்சல் பிரதேஷில் உங்களுக்கு பூட்டானோட சந்திக்கிற இடத்துல இந்த ரெண்டாவது ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த சம்டோரங் ஜூ அப்படின்ற ஏரியா, ஓகேங்களா. இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கிறது மேக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அருணாச்சல் பிரதேசம் நம்மளுடைய கண்ட்ரியும் பிரிக்கிற பார்டர், ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய இப்போ மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல தான் நிற்பாங்க. அதேமாதிரி மற்ற இடத்துல வந்து என்னென்னா கம்மியாக இருப்பாங்க. பட் இதில் அதிகமான மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டினபிள் டேட்டா. இதுக்கடுத்து என்னன்னா ஃபஸ்ட் பேஜில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால் எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் போகிறதுல ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினபிள் டேட்டா லிட்டில் ரூம் ஃபார் எக்ஸுபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டேட்டாஸ் வெளியிடுறாங்க. அந்த டேட்டாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியோட க்ரோத் ரேட்டுக்கான டேட்டா வந்து இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா Q2ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் நம்ம இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்கும், இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது விட்டுருந்தாங்க, ஓகேங்களா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த Q2ல், ஓகேங்களா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த Q2ல் நம்மளுடைய க்ரோத் ரேட் வந்து 7.5% வந்து டிக்ளைன் ஆகும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. தட் இஸ் 2019-20 கம்பேர் பண்ணும்போது இந்த 2021க்கான அந்த இது வந்து டிக்ளைன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதே இது நம்ம போன Q2க்கு அடுத்து Q1, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனாலிசிஸ் இருந்தது. தட் இஸ் நம்ம கோவிட் பீரியடில், ஓகேங்களா. கோவிட் பீரியட் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ டிக்ளைன் இருந்தது அப்படின்னா 24% டிக்ளைன் இருந்தது. அப்போ 24% டிக்ளைன்லேருந்து 7.5% டிக்ளைன் அளவுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன ஒரு க்ரோத் ரேட்டில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதுக்கடுத்து இன்னும் சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019-20, ஓகேங்களா, 2019-20 இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 204 லட்சம் கோடி, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2.8 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜிடிபி வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ இதில் க்ரோத் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து 10%, 9% கொடுத்தாங்க. பட் ரியல் டேர்மில் க்ரோத் ரேட் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 5% கம்பேரிங் டு ப்ரீவியஸ் இயர், அதாவது 2018 கம்பேர் பண்ணும்போது இந்த 2019 நம்ம கொண்டு வந்த இந்த 2.8 பில்லியன் அப்படின்ற ஜிடிபி வேல்யூ அப்படின்றது என்னென்னா கிட்டத்தட்ட ஒன்லி 5% அப்படின்றது தான் ரியல் டேர்மில். விச் மீன்ஸ் ரியல் டேர்ம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா. அந்த ரியல் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 5% க்ரோத் ரேட்டு தான் வந்து வந்திருந்தது.
ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில எஸ்டிமேட்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மேனுஃபேக்சரிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய growth ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆ, போன குவார்ட்டரில் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 39% டிக்ளைனில் இருந்து இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. ஓகேங்களா, கம்பேர் பண்ணும்போது 0.6% போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 0.6, அப்போ 39% டிக்ளைனில் இருந்து விச் மீன்ஸ் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டு டிக்ளைனில் 39% போனது இப்போ growthல என்னது 0.6%க்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 0.6% வந்ததுனால நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரும் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்றாங்க. பட் இதில் நிறைய கான்ட்ரவர்சி, என்னென்ன கான்ட்ரவர்சி அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்றது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இதை பொறுத்து அமையும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுடைய அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா போன குவார்ட்டருக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40.7%. இது வந்து டிக்ளைனில் காட்டியிருந்தாங்க. ஓகேங்களா, மைனஸில் காட்டியிருந்தாங்க. பட் ஜிடிபியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாருடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 39% அவுட்புட் தான் ரெடியூஸ் ஆனது, டிக்ளைன் ஆனதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கடுத்து இப்போ 2வது குவார்ட்டரில் இப்போ கொடுத்துருக்க டேட்டாவில் 0.6% இம்ப்ரூவ்மெண்ட் இன் மேனுஃபேக்சரிங் செக்டார்னு கொடுத்தாங்க. பட் அதே டைமில் இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ காட்டுது அப்படின்னா -6.8% காட்டுது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி வெஸ் இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய கான்ட்ரவர்சி என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது ப்ராப்ளம் ஆகுது. இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பயாஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பயாஸ்னால் கவர்மெண்ட் தனக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையான டேட்டாவை மட்டும் வெளியிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பயாஸ் அப்படின்றாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இன்னமும் வந்து மோசமான ஒரு எக்கனாமிக்கல் சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிமாண்ட் வந்து இன்னமும் நம்ம கண்ட்ரியில் வீக்காக தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாய் வார்த்தையில் நிறையா சொல்கிறாங்களே தவிர வேறு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தே ஆர் கிவிங் ஒன்லி வோக்கல் சப்போர்ட். ஓகேங்களா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ அல்லது கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அதிகமாக செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது, மக்கள் கையில் அதிகமாக காசு கொடுக்கறது, இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் காட்டலை. ஓகேங்களா, அதை தவிர நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நம்மளுடைய ஜிடிபியை தாண்டிலும் டெப்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அதிகம். அதே மாதிரி மக்கள் கைக்கு பணம் போனால் தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேங்க் கிரெடிட் வந்து கொடுக்கணும், பேங்க் வந்து கடன் கொடுக்கணும். பட் பேங்க் கடன் கொடுக்குற அந்த growth ரேட்டை வந்து -5.1%, -5.1% இருக்குது. அப்போ இந்த டேட்டாவெல்லாம் வச்சுட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கூட்ஸ் அண்ட் கேபிட்டலில் நம்ம வந்து சர்ப்ளஸுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாங்க. இந்த சர்ப்ளஸ்க்கு ஏன் போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரீசன் இருக்குது. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் நம்ம சர்ப்ளஸ் போகிறோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம், அதனால் நமக்கு வந்து ஏர்னிங் வந்திருக்கு. பட் அந்த கடனை நமக்கு ஒரு நாளைக்கு திருப்பி கொடுக்கணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லனா அந்த செபி மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரிஜினலாக வந்து நம்ம இதில் வந்து என்னென்னா ஒரு பிளான்ட்டை கட்டி அந்த பிளான்ட்டில் வந்து என்ன ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலை. இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ தோணாதப்போ டப்புன்னு எடுத்துகிட்டு வெளியே போயிடுவான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியோடைய அந்த டோட்டல் எக்கனாமியுமே வந்து ரிஸ்க்குக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரிஸ்க் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிட்டலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் அண்ட் அதை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்னு காட்டிக்கிறோம் அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். அப்போ இப்போ கவர்மெண்ட்டோட டேட்டாஸ் எல்லாமே கொஸ்டினபிள் டேட்டாவாக தான் இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து பேப்பர் 3ல் உங்களுக்கு கேட்கலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இந்த பர்சன்டேஜ் வைஸ் பாயிண்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ் வைஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா, இது வந்து என்ன கேஸ்ட் கவுண்ட்டு. கேஸ்ட் கவுண்ட்டுன்றதை எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அஜிடேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அஜிடேஷனில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சமுதாயத்துக்கு 20% ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் எதுக்காண்டி அப்படின்னா கேஸ்ட் வைஸ்
ஓகேங்களா? கேஸ்ட் வைஸு நம்ம ஸ்டேட்ல வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவ எடுக்கிறதுக்காண்டி. சரி இது மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரியான ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா, அதாவது எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்ற டேட்டா கொண்டு வந்துட்டு, அவங்களுடைய ரிசர்வேஷன் பாலிசிய வந்து என்னன்னா, அவங்க நிரூபிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேருக்கு ரிசர்வேஷன் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரிஜினலாவே வந்து அவங்களுடைய பொசிஷன் எவ்வளோ இருக்கு, அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்தாப்புல ரிசர்வேஷன் குடுக்குறாங்களா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப கண்ட்ரில பார்த்தீங்க அப்படின்னா, 1931லேருந்து இப்போ வரைக்குமே, நம்ம வந்து இந்த கேஸ்ட் வைஸ் டேட்டா வந்து எடுக்கிறதே இல்ல. 1931லேருந்து இப்போ வரைக்கும் கேஸ்ட் வைஸ் டேட்டாவே எடுக்கிறதில்ல. எக்செப்ட் நம்ம எஸ்சி, எஸ்டி டேட்டா மட்டும் தான் எடுப்போம். மத்த எந்த கேஸ்ட்டோட டேட்டாவும் எடுக்கிறதில்ல. இப்போ லேட்டஸ்ட்டா சென்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் 2011 அப்படின்னு ஒண்ணு எடுத்திருப்பாங்க. இந்த டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ரிலையபிள் டேட்டாவும் கிடையாது. அண்ட் இவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப ஒரு வேகான கலெக்ஷன். ஸோ அதனால இன்ன வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் வைஸ் டேட்டாவ மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கும்போது என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவான விஷயத்த யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரிசர்வேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதும், அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எலக்டரல் சென்சிட்டிவிட்டிக்காண்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து தடுத்துட்டு ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல குடுத்துருக்கு. இது உங்களுக்கு பேப்பர் 1ல ஓகேங்களா? உங்களுக்கு பேப்பர் 1ல சொசைட்டில இத பத்தின பாயிண்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பேப்பர் 2ல ரிசர்வேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கும்போது இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு சாப்பி டைடிங்ஸ். சாப்பி டைடிங்ஸ் அப்படின்றது இப்போ ஜிஎஸ்டியை பற்றின விஷயங்கள். ஸோ ஜிஎஸ்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டர்லையும் போன மாதமும் இந்த மாதமும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடியை வந்து இதாயிருக்கு. பட் இந்த 1,00,000 கோடி அப்படின்றது இப்போ நமக்கு வந்தது ஓகே தான். பட் என்னன்னா, டியூ டு இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்றாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்ட்டிகுலர் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெஸ்டிவல் பீரியட் ஓகேங்களா? ஸோ ஃபெஸ்டிவல் பீரியடில் வந்து என்னன்னா, இந்த மாதிரியான ஜிஎஸ்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நார்மலான விஷயம். ஈவன் அடுத்த மாதமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதம் டிசம்பர் மாதம் அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் தான். அப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் வந்து கொடுக்கணும். பட் அவங்களுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் வந்து அந்த அளவுக்கு சரியில்ல அப்படின்றது தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பேப்பர் 3 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹார்ட் பார்கெயின்ஸ் அண்ட் த ஆர்ட் ஆஃப் பாலிசி மேக்கிங்கை பற்றி பேசுகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற அந்த ஃபார்ம் லாஸை எதிர்த்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே 2 விஷயத்த சொல்றார். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபேட், இன்னொன்னு டிஸ்கஷன். இந்த 2யுமே வந்து சைட் ஸ்டெப்பிங் பண்ணதான். சைட் ஸ்டெப்பிங் அப்படின்னா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 3 பில்லையும் 3 நாளுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைவேத்தியிருப்பாங்க. அப்ப இவ்ளோ அவசரமா நிறைவேத்துறது அப்படின்றது வந்து என்னன்னா, தவறான விஷயம். இன் டெமோக்ரசி அப்படின்றது தான். எப்பவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான பாலிசி அப்படின்றது இட் மே டேக் டைம் ஓகேங்களா? இட் மே டேக் டைம். ஆனா அந்த டைம் டேக்கன்லயும் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கும். ஏன்னா முக்கியமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் அக்செப்டன்ஸ். எல்லா பகுதியிலேருந்தும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் பாலிசி அப்ஜெக்டிவ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ, இப்ப நம்ம கண்ட்ரிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வந்து டிஸ்கஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, முக்கியமா 2 ஃபோரம் பத்தி பேசலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, பார்லிமெண்ட்ல நடக்கிற டிஸ்கஷன் பத்தி பேசுறது. இன்னொன்னு வந்து என்னன்னா, த்ரூ மக்கள்ட்ட போய் எக்ஸ்பர்ட் கமிட்டி மூலமாவும், கன்சல்டேட்டிவ் குரூப் மூலமாவும், எக்ஸ்பர்ட் கமிட்டி மூலமாவும், கன்சல்டேட்டிவ் குரூப் மூலமாவும் என்ன பண்றது அப்படின்னா பேசுறது. இப்ப பார்லிமெண்ட்ட பொறுத்தவரைக்குமே 2 வகையான கமிட்டி இருப்பாங்க. ஒண்ணு வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்னு செலக்ட் கமிட்டி. ஓகேங்களா? ஸ்டாண்டிங் கமிட்டி, செலக்ட் கமிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்றது நம்ம கிட்ட டைரக்ட்டா வந்து பேசுறவங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிய வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. ஜிஎஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்பவர்டு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2007ல வந்து ஒரு குரூப் ரெடி பண்ணாங்க. இந்த குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டரைக்கும் மெம்பரா வச்சுக்கிட்டு, அதுல வந்து என்ன நெறைய டிஸ்கஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியோட ஒரிஜினல்ல சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. லைக் ஜிஎஸ்டி கவுன்சில் கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பட் 2 விஷயத்த மட்டும் அக்செப்ட் பண்ணல. இந்த 2011ல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அமெண்ட்மென்ட் கொண்டு வரதுக்காண்டி ஜிஎஸ்டிய கொண்டு வந்தாங்க. பட் 2011ல இது நிறைவேறல. 2011ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அத்தாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இழப்பீடு. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியால் வர்ற இழப்பீடை சரி கட்டுறதுக்கு 5 வருஷம் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இழுபறி போய்கிட்டு இருந்தனால கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். பட் 2015 வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த ரெண்டையுமே கொடுத்து ஜிஎஸ்டியை வந்து ஓகே பண்ணிடுவாங்க. பட் இன்னும் அதில் பிரச்சனை இருந்தாலும் எனிவே இந்த மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு மிகப்பெரிய லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வந்த ஒரு ஆக்ட் கிட்டத்தட்ட 2007லேருந்து 2020 வரைக்கும் வச்சு. எனிவே இட்ஸ் எ குட். ஏன்னா இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் ஓவரால் கன்சென்சஸ் வந்து அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஈவன் ராஜ்யசபாவில் இப்போ போய் நிறைவேற்றும் போது கூட அது வந்து ஸ்டாண்டர்ட் கமிட்டிக்கு, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிட்டு தான் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அவங்க கொடுத்த சில விஷயங்களையும் இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இவ்வளோ பண்ணவங்க இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்லாம் அப்படின்றது மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து என்னென்னா இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கோன்றாங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த அக்ரிகல்ச்சரில் சட்டம் இயற்றுவதற்கு வந்து என்னென்னா அதிகாரம் இருக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்டில் வர்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். பட் அக்ரிகல்ச்சருடைய மார்க்கெட் வந்து நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ எனிவே வந்து என்னென்னா இவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அப்படியே இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, there will be a debate and discussion அப்படின்றது போயிருக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்பர் 2ல் வந்து அந்த இதை பற்றி பேசுவாங்க. ஓகேங்களா, பேப்பர் 2ல் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லூமிங் ஹெல்த் கிரைசிஸ். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கிரைசிஸ் எதை பொறுத்ததை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வியாதிக்கு, ஒரு கிருமிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாத்திரையை தயாரிச்சிருப்பாங்க, ஒரு ஆன்டிபாடியை தயாரிச்சிருப்பாங்க. அந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த கிருமி செத்து போகணும். செத்து போயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த மாத்திரை எஃபெக்டிவ். பட் அந்த கிருமி வந்து என்னென்னா சாகாமல் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் அதுக்கு போய் சேராமல் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கொசுவத்தி இது பண்ணுறோம். கொசு வந்து அந்த கொசுவத்தி மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் செத்து போகாது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதனுடைய உடம்புக்குள்ளே என்னென்னா ஒரு டிஎன்ஏ சேஞ்ச். அந்த டிஎன்ஏ சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் அந்த எஃபெக்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரியான உடம்போட வாகு வந்து மாறி போயிடும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ நிறையா வந்து இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற மருந்துக்கு எதிராக அவங்க வந்து உடல் அமைப்பில் என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க அப்படின்றது தான் இந்த விஷயத்தை பொறுத்தது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்டி மைக்ரோபயல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குளோபல் லெவலில் 35% ஆஃப் காமன் ஹியூமனோட இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த ஆன்டி மைக்ரோல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட 7 லட்சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏஎம்ஆரில் இறந்து போகிறாங்க. இது கிட்டத்தட்ட 2005லேருந்து அப் டு இப்போ 2030 வரைக்கும் ஈவன் இது டபுள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி, இந்த ஆன்டிபயோட்டிக் எதிராக ரெசிஸ்டன்ஸை வந்து இது கிரியேட் பண்ணதில் அந்த கிருமி இது வந்து 2 வகையில் கிரியேட் பண்ணும். ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று மேன்மேட். ஓகேங்களா, இந்த 2 வகையில் கிரியேட் பண்ணும். இந்த நேச்சுரலாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றது எப்பவுமே நடக்கிறது. பட் இந்த நேச்சுரல் வந்து இட் வில் டேக் அ டைம். பட் மேன்மேட் அப்படின்றது இப்போ உடனே நடந்துருது. ஸோ மேன்மேடில் மேன் என்னெல்லாம் தப்பு பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆன்டிபாடி அந்த மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதை மிஸ்யூஸ் பண்ணுறான், அதை ஓவர் யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி அதை வந்து தேவையில்லாமல் இந்த லைஃப் ஸ்டாக்குக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணுறான். அதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கிரியேட் பண்ணுற பொல்யூஷன். ஓகேங்களா, இந்த பொல்யூஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கிருமிகள் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகுது. அப்படி ஜெனரேட் ஆகும்போது அதிகமாக வந்து என்ன ஆகுது, இந்த ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 27% ஆஃப் சீவேஜ் வாட்டர், ஓகேங்களா, அந்த பொல்யூட்டட் சீவேஜ் வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 37% மட்டும்தான் நம்ம என்னென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மற்ற எதையுமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நம்மளோட நேச்சுரல் வாட்டரில் கலந்து விட்டுறோம். ஸோ அப்படி கலந்து விடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா கிருமிகளுடைய புது வகையான ஜீன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஏற்கனவே இருந்த இதுவும் தகவமைப்பும் மாற்றி அமைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு இந்த ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, குளோபல் லெவல் என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் as well as இந்தியா லெவல்லையும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க. அதில் எமர்ஜிங் இஷ்யூ, ஓகேங்களா, எமர்ஜிங் இஷ்யூ ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு. அதில் இந்த ஏஎம்ஆரையும் ஒன் ஆஃப் த இதுவாக சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷனில் ஒன் ஹெல்த் ஏஎம்ஆர் குளோபல் ஆக்ஷன் பிளான், ஒன் ஹெல்த் ஏஎம்ஆர் குளோபல் ஆக்ஷன் பிளான், ஓகேங்களா, ஏஎம்ஆர் குளோபல் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த ஏஎம்ஆரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதுக்கடுத்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட்டை செட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 121 ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுறது, ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரக் ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, அதை பண்ணியிருப்பாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மினிஸ்ட்ரியல் குரூப்பும் வந்து என்னென்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிற விஷயம். இது என்னென்னா பேப்பர் 3ல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஐசாக் இஷ்யூ சென்ட் டு எத்திக்ஸ் பேனல். ஐசக் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவர். ஸோ அவர் கொடுத்த ஒரு தகவல் வந்து தவறான தகவல், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அவர் மேலே எத்திக்ஸ் பேனல் வைக்கிறாங்க, பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் சொல்லிட்டு அவர் மேலே எத்திக்ஸ் பேனல் வைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாதிரியான எத்திக்ஸ் பேனல், அப்போ பார்லிமெண்ட்டில் என்ன எத்திக்ஸ் பேனல் இருக்கோ அதே ஒரு வடிவமைப்பு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எத்திக்ஸ் பேனல் இருக்கும். ஸோ அதனால் எத்திக்ஸ் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ எத்திக்ஸ் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்டில் லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. எத்திக்ஸ் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் ஃபஸ்ட்டு ராஜ்யசபாவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1997 ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி வச்சுருப்பாங்க. பட் லோக்சபாவில் இப்போ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றது இந்த எத்திக்ஸ்காண்டி கொண்டு வந்திருக்காங்க 2015. ஸோ அப் டு 2000 இருந்து 2015 வரைக்கும் இந்த 5 வருஷத்துக்கு என்ன இருந்தது அப்படின்னா ஒரு அட்ஹாக் கமிட்டி, ஒரு வந்து டெம்பரவரி கமிட்டி தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து 2015 அதை பெர்மனன்ட் கமிட்டியாக மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் முக்கியமானது இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேட் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் மெம்பர்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களுடைய மாரல் அண்ட் எத்திக்கல் கண்டக்டை செக் பண்ணுறது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு எத்திக்கல் மிஸ்கண்டக்ட் வரும்போது அதை எக்ஸாமின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து there has never been a woman CJI says அட்டார்னி ஜென்ரல், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து என்னென்னா பெண்களுடைய அந்த விஷயத்தை பற்றி தான் இதில் பேச வராங்க. இப்போது கோர்ட்டில் வந்து ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவ் ஜட்ஜ் வந்து தேவைப்படுது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் கேஸ் வரும்போது அதை எம்பத்தட்டிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா. எம்பத்தட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது கண்டிப்பாக யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அதை அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஜட்ஜஸ் வந்து மென்னாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உமனோட ஃபீலிங்ஸ் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அப்போ ஜெண்டர் சென்சிட்டிவ் ஜட்ஜஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. பேப்பர் 2ல் உங்களுக்கு கேட்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 34 ஜட்ஜில் ஒன்லி 2 ஜட்ஜ் மட்டும்தான் உமனாக இருக்காங்க. இதை தவிர என்னென்னா ஓவராலாக ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து 7.2% மட்டும்தான் உமன் ஜட்ஜஸ் வந்து இருக்கிறாங்க, ஓகேங்களா. இதை தவிர இந்தியாவில் இருக்கிற ஹைகோர்ட்ஸ் லைக் மணிப்பூர், மேகாலயா, பாட்னா, திரிபுரா, தெலுங்கானா, உத்தரகாண்ட் இந்த 6 ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு உமன் ஜட்ஜு கூட இல்லை, ஓகேங்களா, ஒரு உமன் ஜட்ஜு கூட இல்லை. ஸோ அதையும் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் பேபேக் ஸ்கீம் ஆன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆர்பிட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேபேக் ஸ்கீம், ஓகேங்களா. பேபேக் ஸ்கீம் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் கடன் வாங்குறீங்க, அந்த கடன் வாங்குறத என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திருப்பி கொடுத்துருவீங்க, ஓகேங்களா. கடன் வாங்குறத திருப்பி கொடுப்பீங்க. இதுக்கு பேர் தான் பேபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேபேக்கில் என்ன பண்ணுறது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. இவர் வந்து நீ இவ்வளோ கடன் கொடு, அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேபேக் ஸ்கீம் அப்படின்றது யாருக்கு மட்டும்தான் இப்போ கரண்ட்லி இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இதுக்கெல்லாம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எம்எஸ்எம்இ, எஜுகேஷன், ஹவுசிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கிரெடிட் கார்டு, ஆட்டோ அண்ட் பர்சனல் அண்ட் கன்சம்ஷன் லோன் இதுக்கு மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேபேக் ஸ்கீம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா. பட் மற்ற செக்டார்ஸ்க்கு இல்லை. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிக் பாரோவர்ஸ் இருக்காங்கல்ல, அதிகமாக பாரோ பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைனா பைஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரைஸ் இன் டிகேட்ஸ் அமிட்ஸ் ஸ்கேர் சப்ளை, ஓகேங்களா. இப்போ சைனா வந்து இது வரைக்கும் ரைஸை எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த தாய்லாந்து, வியட்நாம், பாகிஸ்தான்லேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வந்து அதிகமாகிடுச்சு, அவங்களுடைய இந்த இம்போர்ட் டியூட்டிலாம் அதிகமானதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ரைஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ரைஸ் இம்போர்ட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வரும். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.